ஸ்கிரீன்ல பாருங்க. இந்தல்லாஹிஸ் இந்தல்லாஹிஸ் ஸலாத்து ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா அஃலலுல் அஅமாலி இந்தல்லாஹிஸ் ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா. மறுபடியும் சொல்லுங்க. ஹதீஸ் நம்பர் 12. قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الأعلام أفضل الأعمال عند الله الصلاة عند الله الصلاة في أول وقتها في أول وقتها. இதோடைய தமிழ் தர்ஜுமா பார்க்கலாமா? தமிழ்ல தர்ஜுமா சொல்றதுக்கு முன்னாடி நபியோடைய பெயரை சொல்லணும். இங்க பாருங்க, இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, சின்னதா உங்களுக்கு தெரியுதா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடம் செயல்களில் மிகச் சிறந்தது தொழுகையே, அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். இப்போ இதோடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயல் என்ன? அதே போல அல்லாஹ் கிட்ட மிக மிக சிறந்த ஒரு செயல் என்ன அப்படின்னா, நம்ம அந்தந்த நேரத்தில் 5 வக்து தொழுகையும் அந்த நேரத்தில் கரெக்டாக லேட் ஆக்காமல் தொழுவது தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நிறைய பேர் என்ன செய்வோம், இஷாவுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது, ஸோ நம்ம அப்போ தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரத்தை தள்ளி போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யாமல் இஷாவுடைய வாங்கு கொடுத்ததும் 9 மணிக்குள்ளே நம்ம தொழுவருதணும். அந்தந்த நேரத்தில் 5 வக்து தொழுகையை ஃபாலோ பண்ணி தொழுதுட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற அந்த செயல் தான் அல்லாஹுக்கு என்ன செய்யுது, ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய செயலா இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், தொழுகை அந்த நேரத்தில் தொழுவோமா? இன்ஷா அல்லாஹ். தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சோ 7 வயதை அடைந்த ஒரு ஆண் ஒரு பெண் சிறுபாலர்கள் எல்லாருக்குமே என்ன செய்யுது, தொழுகை கடமையாக்கப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். ஓகேவா? இப்போ இந்த ஹதீஸுடைய தர்ஜுமா என்ன, இதுதான். இன்ஷா அல்லாஹ் பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்ல ஒட்டிட்டு ஹதீஸ் நல்லா தஜ்வீதா மனனமா வீடியோ சென்ட் பண்ணிடுங்க. அப்புறம் தர்ஜுமாவை புரிந்ததை சொன்னால் போதும். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.